ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஈசிஆரில் இருக்க எஸ்ட்ரோ வில்லாக்கு தான் நம்ம போகிறோம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்கள் ஃபேமிலி கூட போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த இடத்துக்கு போகணுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது வந்து காலையில் ஒரு 11 மணி அந்த மாதிரி கிளம்புனோம். ரொம்பவே வெயில், எப்படா அங்கே போய் உள்ளே போய் இறங்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். உள்ளே போய் இறங்கினோன்னே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய வில்லா இருக்கும். நம்மளுக்கு எது கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஹால் இருக்கும். ஹாலுக்கு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த டைனிங் ஹால் மாதிரி ஒன்று இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஸ்விம்மிங் பூல் நம்மளுக்கு வந்து ப்ரைவேட்டாகவே இருக்கும். இங்கே வந்து யாருமே வரமாட்டாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம மட்டும்தான் நம்ம இருப்போம். எத்தனை பேருக்கு நம்ம இப்போ 10 பேர் போனோம்னா அந்த 10 பேர் மட்டும்தான். வெளியேருந்து யாருமே வர முடியாது. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம பசங்கள்லாம் வந்து வச்சு குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறமா வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருப்பாங்க. இந்த கிச்சனில் வந்து இண்டக்ஷன் இருக்கும், ஓவன் இருக்கும். நம்ம வந்து சாப்பாடு வந்து நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் வந்து வெளியேருந்து நாங்கள் வாங்கிட்டு போயிருந்தோம். நம்ம வந்து மத்தியானத்துக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டு பேலன்ஸ்லாம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வேறு இருக்கும். அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டோம். அப்புறம் வந்து தோசை மாவெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். அந்த தோசை மாவு வச்சு நைட்டுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோமே. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது வந்து வாஷிங் மிஷின் கூட இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து ஒரு 2 நாள் அந்த மாதிரி இருக்கோன்னா நம்ம வந்து ட்ரையரில் போட அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிப்போம் பார்த்தீங்களா, அப்புறம் அந்த துணி வந்து நல்லா சொதன்னு இருக்கும். அதை வந்து நம்ம காய வச்சுக்கலாம். ட்ரையரில் போட்டு லைட்டாக வந்து அந்த கொடியில் காய வச்சோன்னா, கொடி கூட கட்டி வச்சுருக்காங்க, அதில் வந்து காய வச்சுட்டு நம்ம நீட்டாக மடித்து வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து 3 ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு ரூம் இருக்கும், மேலே வந்து 2 ரூம் கொடுத்துருப்பாங்க. இந்த ரூம் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பாத்ரூம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து ரூம்லேருந்து பால்கனி வியூ வந்து பார்த்திங்கன்னா, சாயங்காலம் டைமில் நம்ம டீ வந்து வீட்டுக்குள்ளாடியே வந்து கிச்சன் இருக்கிறதுனால நம்ம டீயெல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த பால்கனியில் உட்காந்து குடிக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து உள்ளாடியே வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்புறமா வந்து நைட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி மத்தியானத்தை வாங்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த சாப்பாடு, அது எல்லாத்தையுமே வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் வந்து ரொம்ப அதிகமாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தான் என் ஃப்ரெண்டு. அதனால வந்து நைட்டுக்கும் வந்து அதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பேன் எல்லாமே அங்கேயே வந்து இருக்கும். அதனால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து பால் மட்டும் வாங்கினா போதும். பால் என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்கினா போதும். வாங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து அதே டைமில் வந்து காலையில் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நேரோடய பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் டாடா, பாய் பாய்.